ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃபேன் ஸ்ட்ரோக் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரவுண்ட் ப்ரஷில் 1 ஸ்ட்ரோக் எடுத்திருக்கேன், ரெட் வித் ஒயிட் கலர். இப்போ இந்த ப்ரஷ் ஃபுல்லாகவே கிளாத்தில் நல்லா படிகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ரைட் லெஃப்ட்டுன்னு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் இருக்க ஏர் எல்லாமே நல்லா விரிகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே லைட்டாக கீழே எடுத்துகிட்டு வந்து ஷார்ப்பாக முடிச்சிடுறோம். இப்போ திரும்பவும் கிளியராக பார்க்கலாம். ப்ரெஷ்ஷை நல்லா சாய்ச்சி ஃபுல் ப்ரெஷ்ஷும் கிளாத்தில் படுற மாதிரி வச்சு ரைட் டு லெஃப்டில் ப்ரெஷ்ஷில் இருக்க ஏர் எல்லாம் விரிகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இழுத்து விட்டுறோம். இந்த ஃபேன் ஸ்ட்ரோக்கோட ஒவ்வொரு பெட்டல்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஃப்ளவர் பண்ண ஆரம்பிக்கலாம். சேம் எப்பவும் போல் ப்ரெஷ்ஷை நல்லா கிளாத்தில் படிய வச்சு ரைட் டு லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஹேரை நல்லா விரிகிற மாதிரி வச்சு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்த பெட்டல்ஸையும் பக்கத்துலேயே போட்டுடுறோம். இப்போ இதுக்கு சென்டரில் சேம் இதே பேட்டர்னில் அடுத்த பெட்டல்ஸ் பெயிண்ட் பண்ணுறோம். அடுத்த பெட்டல்ஸ் பார்த்தோன்னா சேம் ஏற்கனவே போட்ட பெட்டல்ஸை டச் பண்ண மாதிரியும் இருக்கணும், ஆனால் தனியாகவும் அந்த பெட்டல்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் அப்படியே பெயிண்ட் பண்ணிகிட்டே வரும். இப்படி இதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் பெட்டல்ஸ் பெயிண்ட் பண்ணிகிட்டே வரும்போது கடைசியில் இது நமக்கு ஒரு செம்பருத்தி ஃப்ளவர் எஃபெக்டில் கிடைக்கும். இந்த ஃபேன் ஸ்ட்ரோக் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதே செம்பருத்தி ஃப்ளவருக்கு தான். செம்பருத்தி ஃப்ளவரோட எஃபெக்டை ஒரிஜினலாக நமக்கு இந்த ஃபேன் ஸ்ட்ரோக் கொடுக்கும். இப்போ திரும்பவும் இன்னொரு செம்பருத்தி ஃப்ளவர் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறதே அந்த ஃப்ளார் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த ஃபேன் ஸ்ட்ரோக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத காட்டுறதுக்கு தான். ஸோ இப்போ நம்ம சொல்லி கொடுத்த மெத்தடில் திரும்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது செம்பருத்தி ஃப்ளார் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ஃபேன் ஸ்ட்ரோக்கை ஒரு 5 பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து ரவுண்டாக பெயிண்ட் பண்ணிட்டு வரோம். இதுவும் நமக்கு ஒரு ஃப்ளார் எஃபெக்ட் கிடைக்கும். இது ஜஸ்ட் ரிலாக்ஸிங் கிளாஸ் மாதிரி தான். அடுத்து நம்ம பெயிண்ட் பண்ண ஃப்ளாருக்கெலாம் லீஃப் கொடுக்கறதுக்கு நான் ரவுண்ட் ப்ரஷில் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த ஃப்ளார் முடியுதில் அந்த இடத்துல நான் ஒரு 3 லைன் மாதிரி அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளாரை ஒட்டியே ரைட் சைடில் ஒரு லைன், லெஃப்ட் சைடில் ஒரு லைன், சென்டரில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பார்க்கும்போது ஃப்ளவருக்கு கீழே இருக்கோல அந்த குட்டி குட்டி லீஃப் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குல்ல இந்த செம்பருத்தி ஃப்ளார். கிளாத்தில் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரியல் செம்பருத்தி லுக்கை கன்ஃபார்மாக நமக்கு கொடுக்கும். தேங்க்யூ.